அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இயல் 2 எல்லாரும் இன்புற அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இது 3ஆம் பருவத்தில் உள்ள இயல் 2. ஆல்ரெடி நம்ம முதல் பருவம் 2ஆம் பருவம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3ஆம் பருவத்தில் இயல் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது இயல் 2. ஓகே, ஸோ எல்லாரும் இன்புற அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க அதில் வீடியோஸ் போய் பார்த்துட்டு அதோட கண்டினியூஷனாக இதை பாருங்கள். ஸோ கற்றல் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்தல், பிறருக்கு உதவி செய்தல் போன்ற அறச்சிந்தனைகளை அறிதல், வாழும் முறைகளை அறிதல், பிறர் பசியை போக்கும் உயர் சிந்தனையை வளர்த்தல், பெற்றோரையும் பெரியோர்களையும் மதிக்கும் பண்பு பெறுதல், பிறர் பொருளை விரும்பாமை ஓர் அறம் என்பதனை உணர்தல், அறுவகை பெயர்கள், இடுகுறி பெயர்கள், காரண பெயர்களை அறிதல். ஸோ இலக்கணம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செப்பரேட் கிளாஸில் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, பராபர கண்ணி அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல் பார்க்க போகிறோம். அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு. அவற்றை நாமும் பின்பற்றுவோம், வாழ்வை வளமாக்குவோம். ஓகே, ஸோ அற இலக்கியங்கள் நம்மளுடைய அற இலக்கியங்கள் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குறதா தான் இருக்குது. ஸோ தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் பார்த்திங்க அப்படின்னா உலகம் எல்லாத்துக்குமே பொதுவானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்கிறது தான் சிறந்த வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவற்றை நாமும் பின்பற்றுவோம், வாழ்வை வளமாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பராபர கண்ணி பாடலை பார்க்கலாம். தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானின்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. தாய்மானவர் அவர்கள் எழுதின பாடல். ஸோ சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா, தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. தண்டருள்னா குளிர்ந்த கருணை, அருள் செய்தல் அப்படின்னா என்னன்னா கருணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கூர் அப்படின்னா மிகுதி, செம்மையருக்கு சான்றோருக்கு, ஏவல் தொண்டு, பராபரமே மேலான பொருளே. ஓகே, பராபரமே அப்படின்னா மேலான பொருளே அப்படின்னு சொல்கிறாங்க. பணி தொண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏவல்னாலும் தொண்டு, பணினாலும் தொண்டு. ஓகே, ஏவல் அப்படிங்கிறது ஏவல் அதாவது ஒருத்தர் ஏவல் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கறது தான் ஏவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது தொண்டு தானே. அதை நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஏவல்ன்றது தொண்டு, பணினாலும் தொண்டு, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எய்தும் கிடைக்கும், எல்லாரும் எல்லா மக்களும், அல்லாமல் அதை தவிர, அது அல்லாமல் அப்படின்னு சொல்கிறது அதை தவிர அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அடுத்தது பாடலின் பொருள். அனைத்து உயிர்களையும் தம்முயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அனைத்து உயிர்களையும் தம்முயிர் போல நினைக்கிற கருணை மிகுந்த சான்றோர்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே, அவர் தாய்மானவர் அவருடைய பாடலில் இவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே சேரும். அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக அப்படி என்ன அன்பர்களுக்கு தொண்டு செய்கிறவராக என்னை ஆக்கிட்டாலே போதும், இன்ப நிலை எனக்கு தானாகவே சேர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன். எல்லாரும் இன்பமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே, ஸோ எல்லாரும் இன்பமாக வாழணும், அதை தவிர வேற எனக்கு எந்த சிந்தனையுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நூல்வெளி. இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். இப்பகுதி தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றுவர். பராபர கண்ணிய தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்களாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தமிழ் மொழியின் உபநிடதம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது பராபர கண்ணி. இப்பாடல்கள் பராபர கண்ணியம் தலைப்பில் உள்ளன. கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. ஓகேயா, பராபர கண்ணிங்கிற தலைப்பில் இருந்து தான் இந்த பாடல் எடுத்திருக்காங்க. கண்ணிங்கிறது 2 அடிகளில் பாடப்படுற ஒரு பாடல் வகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா,
ஸோ இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருச்சியை ஆண்ட விஜயநகர ரகுநாத சொக்கரிங்களிடத்தில் தலைமை கணக்கராக பணிபுரிந்திருக்காரு. ஓகே, ஸோ தாய்மானவர் அவர்கள் தலைமை கணக்கராக எந்த மன்னரிடம் பணிபுரிந்தாருன்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த பின்னாடி இருக்கிற நூல்வெளி எல்லா லெசனில் இருக்கிறதுமே கவனமாக படிச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை கூட படிச்சுக்கோங்க. ஸோ நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் டைமில் நீங்கள் ஒரு கிளான்ஸ் நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள அந்த நோட்ஸை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ புக் பேக் கொஸ்டின். தம் ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம் உயிர். ஓகேயா. இன்புற்று ப்ளஸ் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புற்றிருக்க. ஓகே, இன்புற்றிருக்க. தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் ப்ளஸ் என்று. ஓகே, சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல். சோம்பல்னா என்ன? சுறுசுறுப்பு. எதிர்ச்சொல்னா சுறுசுறுப்பு தான். ஓகே, ஓகே. நீங்கள் நல்லவர். அடுத்ததாக ஒரு கவிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற தலைப்பில். இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன, மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர். அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர். அயல்நாட்டு கவிஞரின் ஒருவரின் சிந்தனைகளை அறிவோம் வாருங்கள். இவர் வந்துட்டு ஒரு அயல்நாட்டு கவிஞர், அவருடைய சிந்தனைகளை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வாழ்க்கை திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. ஓகேயா. வாழ்க்கை ஒரு தடவை முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்மளால் போகவே முடியாது இல்லையா. ஸோ நேற்றுடன் ஒத்து போகாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நேற்று கூட ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியாது. நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது. நேற்று ஒரு நிலைமையாக இருக்கும், இன்னைக்கு ஒரு நிலைமையாக இருக்கும் இல்லையா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. உழைக்கும் பொழுது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தில் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. இது ஒரு மொழியாக்கம், ஆங்கில வேற ஒரு மொழியில் உள்ள கவிஞர். ஓகேயா. ஸோ அயல்நாட்டு கவிஞருடைய சின்ன பாடலை தான் இதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இது இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது அப்படியே மொழிபெயர்த்ததுனால இப்படி இருக்குது. ஓகே. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். ஓகே. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நீங்கள் நடக்கும்பொழுது நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கலீல் கிஃப்ரான் அப்படிங்கிறவர் தான் இந்த கவிதையை எழுதியிருக்காரு. ஸோ சொல்லும் பொருளும்ல சுயம் அப்படிங்கிறது தனித்தன்மை. ஓகே. உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. சுயம் அப்படின்னா தனித்தன்மை. நூல்வெளியில் கலீல் கிஃப்ரான் அப்படிங்கிறவர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். ஓகே. ஸோ லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், கோவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். கலீல் கிஃப்ரான் அப்படிங்கிறவர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் அப்படின்னு அவருக்கு பல ஆற்றல்கள் இருந்திருக்கு. இப்பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடலை யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா புவியரசு அவர்கள் மொழிபெயர்த்த தீர்க்கதரிசிங்கிற நூல்லேருந்து இதை எடுத்திருக்கிறாங்க. ஓகே. பரிசு பெறும்பொழுது நம் மனநிலை டேஷாக இருக்கும். பரிசு பெறும்பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக தான் இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும், உழைக்க வேண்டும். வாழ்க்கையில் முன்னேறணும், உயரணும் அப்படின்னா நம்ம கடினமாக உழைக்க வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா பசிப்பினி போக்கிய பாவை.
ஸோ அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதுவே சிறந்த அறம். ஓகே, பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு கொடுக்கறது தான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாரதியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இஜகத்தினை அழித்திடுவோம். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை அப்படின்னாலே இந்த ஜகத்தையே அழித்திடலாம் அப்படின்னு சொல்லி பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த லைன் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக படிங்க. ஓகே, ஃபுல்லாக நம்ம ஒரே மாதிரி படிச்சுட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ட்ராமா வருது, ஒரு ஸ்டோரி வருது அப்படின்னா அதை படிங்க. படிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இதுலேயும் வந்துட்டு சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இடையிடையில் பாடத்துடைய இடையிடையில் அந்த உரையாடல்களில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் வந்திருக்கும், பெயர்கள் வந்திருக்கும். ஸோ அதை விட்டுறாமல் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. உரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. காட்சி 1. இடம் மணிப்பல்லவத்தீவு. கதை மணிமேகலை, தீவத்திலகை. இவங்க தான் வந்துட்டு கதை மாந்தர்கள். ஓகே, மணிமேகலை தனக்குள், அதாவது இப்போது மணிமேகலா தெய்வம் வந்துட்டு மணிமேகலையை ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிரும். ஓகே, ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பல்லவத்தீவுக்கு அனுப்பிடும். ஓகே, ஸோ அங்கே மணிமேகலை போய் எழுந்திருக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு எழுந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்தா தீவத்திலகையை பார்க்குறாங்க. ஓகே, தீவத்திலகை அப்படின்றவங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே உள்ள அந்த இடத்தெல்லாம் பார்த்து ரொம்ப அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையிடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகளாக இருக்குது. ஆஹா, அருமை அருமை அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது அவள் எதிரில் வந்து தீவத்திலகை வந்துட்டு வராங்க. ஓகே, ஸோ அழகிய பெண்ணே நீ யார் அப்படின்னு சொல்லி அவங்க மணிமேகலையை பார்த்து கேட்குறாங்க. மணிமேகலை, நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யார் அம்மா? நீங்கள் எப்படி இத்தீவிற்கு வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குது. என் பெயர் தீவத்திலகை. நான் இத்தீவையும் இதிலுள்ள புத்த பீடிகைகளையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. அது என்ன அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார். இதற்கு கோமுகி என்று பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். ஓகே, கோ அப்படின்னா பசு, முகினா முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் இப்போகை கோமுகி என்ற பெயரை பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே. இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அது ஆப்புத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம். அமுத சுரபியா, அதன் சிறப்பு என்ன? அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இந்த பொய்கை நீரின் மேலே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரிய பாத்திரம் வந்து தோன்றுமா. அது பேர் அமுத சுரபி. ஓகே, ஸோ அதில் அள்ள உணவை இட்டுட்டு அள்ள குறையாமல் அதில் உணவு இருந்துகிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு வேணாலும், எத்தனை பேருக்கு வேணாலும் அதை இந்த உணவை வந்துட்டு நம்ம அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, வியப்பாக உள்ளதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழு நிலவு நாள் இன்று தான், இன்னைக்கு தான் அந்த பாத்திரம் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வாறு தீவத்திலகை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே பொய்கையில் நீருக்கு மேலே அந்த பாத்திரம் வந்து தோன்றுது. ஓகே, மணிமேகலை அதை வணங்கிட்டு அதை கையில் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ மணிமேகலையே, உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனி இவ்வுலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உயிர்களின் பசியை போக்கும் அமுத சுரபியை நீ உனக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் உணவளித்து உயர்வு பெறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை தீவத்திலகையை வணங்கி அமுதசுரனுடன் விடைபெறுகிறாள். பூம்புகாருக்கு திரும்புகிறாள். ஆதிரையிடம் உணவு பெறச் செல்கிறாள்.
ஓகே, ஆதிரைங்கிறவங்க கிட்ட முதல்ல அந்த பாத்திரத்தில் ஒரு உணவு இடணும் இல்லையா? ஸோ அந்த உணவு விட்டதுக்கப்புறம் தான் அதுலேருந்து அள்ள குறையாமல் வரும். ஸோ அந்த உணவை வந்து யார் இடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் பொழுது அவங்க ஆதிரை அப்படிங்கிறவங்க கிட்ட போய் நம்ம முத வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஆதிரையின் வீட்டு வாசலில் நின்று கூப்பிடுறாங்க. ஓகே, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வூழில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்கள் சிறப்பை அறிந்து பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன். ஓ, நீங்கள் தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன். உங்களை இன்று தான் காண்கிறேன். இது என்ன பாத்திரம்? மிகவும் அழகாக இருக்கிறதே அப்படின்னு கேட்குறாங்க. இது அள்ள குறையாமல் வழங்கும் அமுத சுரபி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ அப்புறம் அவங்களுக்கு அந்த பாத்திரத்தில் உணவும் விடுறாங்க. ஓகே, ஸோ சிறப்பே அறிந்து அதில் இப்போ ஒன்று விடுங்கன்னா ஆமாம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதன் அன்பிற்குரிய ஆதிரையை ஏழை மக்களின் பசியை போக்குவது மேலானரம், உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். இதனால் அந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கெல்லாம் வழங்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் மகிழ்ச்சி, உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும். இதோ இப்பொழுதே அமுத சுரபியில் நான் உணவிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிரையின் அமுத சுரபியில் உணவை இடுகிறாள். மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவுயற்றோர் ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள். பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்கள் பூம்புகாரில் இருக்கிற சிறைச்சாலைக்கும் சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. போகிறாங்க, உணவிடுகிறாள். ஓகே, காட்சி 3 அந்த தான் நமக்கு காட்சி 3 கொடுத்துருக்குறாங்க. இடம் வந்து அரண்மனை, கதை மாந்தர்கள், சிறைக்காவலர், மன்னர், மணிமேகலை. ஓகே, ஸோ சிறைக்காவலர் வந்து இது மாதிரி ஒரு பொண்ணு ஒரு சிறிய பாத்திரத்துலேருந்து உணவு அள்ளி கொடுக்குறாங்க. ஆனால் அதில் குறையவே இல்லை, எல்லாருக்கும் அவங்க வந்து உணவு வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னர் வந்துட்டு ரொம்ப வியப்படைகிறாரு. அப்படியா, அப்போனா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ பெண்ணே நீ யார்? உணவு அள்ள குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? இது எப்படி உனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அமுத சுரபி கிடைச்ச வரலாற்றை வந்து மணிமேகலை மன்னர்கிட்ட கூறுறா. நீ வந்து ரொம்ப மாதவம் செய்திருக்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன உதவி செய்யணும், என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டதும், சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும், சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சிறைச்சாலையில் தண்டனை பெற்றவர்கள் வந்து திருந்தி வாழ்கிறதுக்கான வழியை காணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவங்க வந்துட்டு இது வந்து வள்ளுவர், புத்தர் போன்றவர்கள் வந்து பிறந்து வாழ்ந்த நாடு, அறம் போதித்த பூமி இது. ஸோ எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்ற வலியுறுத்தும் மறைநெறி கல்வியை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சிறந்த அறிஞர்களை கொண்டு, ஓகே, ஸோ அதுக்கு தக்க எந்த மாதிரியான அறிஞர்கள் பேசணுமோ அது மாதிரியான அறிஞர்களை கூப்பிட்டு பெற்றோரை எப்படி மதிக்கணும், முதியோர்களை எப்படி பாதுகாக்கணும், அப்புறம் உறவினர்களை எப்படி அரவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறநெறி கல்வியெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் நல்லறம் புரியும் நங்கையே உன் வேண்டுகள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன், நீ வாழ்க, உன் அறம் வளர்க. ஸோ நன்றி மன்னா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எந்த தீவு? மணிப்பல்லவ தீவு. ஓகே, மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை தான். சரியா, ஜஸ்ட் ஒரு ரீடிங் விட்டுக்கோங்க. ஓகே, ஒரு உரையாடல் ரீடிங் மட்டும் விட்டுக்கோங்க. அடுத்ததாக பாதம் அப்படின்றது 7:2 ஒரு பாதம்னு ஒரு ஸ்டோரி தான். ஓகே, ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் எதுவும் கிடையாது. ஸோ இது நீங்கள் படிக்கணும் அப்படின்னா படிச்சுக்கலாம், ஸ்டோரி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பாதம் அப்படிங்கிற ஸ்டோரிக்கான நூல்வெளி கொடுத்துருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்களுக்கு குறிப்பிடத்தக்கவர். நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களை இவர் எழுதியிருக்காரு. இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஓகே, அது ஸ்டோரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஒரு படிங்க, ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ஒரு புதுமையான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. படிச்சுட்டு அதை எழுதினவர் யார் அப்படின்னா
எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர். ஸோ இவர் நிறைய நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், அப்புறம் சிறுவர் இலக்கியங்கள், நிறைய படைப்புகள் இருக்குது. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, ஆழ்முளைத்த கதைகள் முதலில் ஏராளமான நூல்களை அவர் இயற்றியிருக்காரு. இந்த கதை பார்த்திங்கன்னா தாவரங்களுடைய உரையாடல்ங்கிற சிறுகதை தொகுப்பிலிருந்து இதை எடுத்திருக்கிறாங்க. ஸோ கலைச்சொல் ஒரு அறிவோமில் பார்த்திங்கன்னா அறக்கட்டளை, ட்ரஸ்ட்டு, தன்னார்வலர், வாலண்டியர், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ், சாரண சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட், சமூக பணியாளர், சோஷியல் ஒர்க்கர். ஸோ இதெல்லாம் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அது ஈஸியாக தானே இருக்குது, இதை போய் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு லெசன் முடிக்கும் பொழுதும், இந்த இயல் முடிக்கும் பொழுதும் நம்ம வந்துட்டு இதை படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு இயல் 1ல் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, இயல் 2ல் 3ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை போய் படித்து நீங்கள் படிச்சிருக்கீங்கும் பொழுது எக்ஸாமில் வரும்பொழுது உங்களுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, என்ன தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை அப்படின்னாலுமே நமக்கு எக்ஸாமில் அதை வந்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் வேறு மாதிரியான அதே மாதிரி மீனிங் உள்ள வேறு சொற்களை நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஆன்சர் பண்ணும்பொழுது நம்ம அதுக்கான மீனிங் வேறு ஒரு சொற்களையும் நம்ம எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா, வார்த்தைகள் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே படித்தோம் இல்லையான்ற ஒரு ஞாபகம் நமக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் எழுதலாம். ஓகே, புக்கை நம்ம ஒரு தடவைக்கு 10 தடவை திரும்ப ஒரு படிச்சிருங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி தமிழ் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஓகே, தமிழ் வந்துட்டு ஒரு 100 கொஷின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளால் முழுமையாக எந்த அளவுக்கு அதில் மார்க் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம மார்க் எடுக்கணும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தமிழ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு லைனையும் படிச்சுக்கோங்க. படிக்க முடியாதவங்க, வேலைக்கு போகிறவங்க, இல்லை ரொம்ப ஏதாவது குழந்தைங்க இருக்கிறாங்க, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, வேலை அதிகமாக இருக்குது அப்படின்றவங்கலாம் ஜஸ்ட்டு இந்த வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலே ஜஸ்ட்டு இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா புக்கை எடுத்து உட்காந்து படிக்கிறதுக்கு சில பேருக்கு டைம் இருக்காது இல்லையா. ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகும்பொழுது, ட்ரெயினில் போகும்பொழுது இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆகும். ஓகேயா. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு புக்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததான் இயல் 2 திருக்குறள். ஸோ அரண் வலியுறுத்தல் அப்படின்றதுல அதிகாரத்தில் 2 குறள் கொடுத்துருக்காங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற, உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. ஓகேயா. ஸோ உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் வந்துட்டு சிறந்த அறம். ஓகே, மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உள்ளம் குற்றம் இல்லாமல் இருக்கணும், வெளியில் அதுதான் வெளியில் வெளிப்படும். ஸோ உள்ள குற்றத்தை வச்சுட்டு நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லி வெளிக்காட்டிக்கிறது வந்துட்டு சும்மா ஒரு ஆரவாரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் 4ம் இழுக்கா இயன்றது அறம், பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் இவை 4ம் இல்லாமல் இருக்கிறது தான் வாழ்வதே சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது 4மே இருக்கக்கூடாது. பொறாமை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எது சிறந்த அறம், எது 4ம் இல்லாமல் வாழ்வது வந்துட்டு சிறந்த அறம் சொல்லிட்டு கேட்கலாம். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் இதுதான் வந்துட்டு வாழ்வதே சிறந்தரம். இந்த 4க்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன், ஒரு செயல்களை கொடுத்து உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்து கேட்கலாம், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல். ஈகை நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈகை. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து, இல்லாதவருக்கு தருவதே ஈகையாகும், மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை. ஒருத்தருக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஈகை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லாமே வந்துட்டு பயனை எதிர்பார்த்து செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறவங்களுக்கே போயிட்டு நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு உதவி செய்கிறோம், இருக்கிறவங்களுக்கே உதவி செய்கிறோம், ஒரு உதவி செய்யலாம், எல்லாருக்குமே உதவி செய்யலாம், இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படின்னு இல்லை.
இருக்கிறவங்களுக்கே நம்ம போய் ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், திரும்பவும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அது வந்துட்டு ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது தான் வந்துட்டு ஈகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள். இல்லாதவர்களுக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை இப்போ இல்லாதவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், ஒரு பணம் கொடுத்து உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த இன்பத்தை அறியாதவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், பொருளை சேமித்து வச்சுக்கிட்டு கடைசியாக வந்துட்டு அதை இழந்துடுவாங்க. ஓகே, ஸோ இழந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லாதவங்களுக்கு கொடுத்து இன்பத்தை வந்துட்டு அடையணும் அப்படின்றது தான் இந்த குறள் மூலமாக சொல்ல வராங்க. சின்னா செய்யாமை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்துவிடல் அப்படின்னா, நமக்கு துன்பம் செய்தவர்கள் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவர்களை தண்டிக்கிற ஒரு வழின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ ஒருத்தர் நமக்கு தீமையே செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கு நன்மையை நம்ம திருப்பி செஞ்சோம் அப்படின்னா அவர்கள் வெக்கி தலை குனிவார்களே, அவங்க நாணி போவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு தண்டிக்கிற ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிற உயிரின் துன்பங்களை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. பிற உயிருடைய துன்பத்தை வந்து தன் துன்பம் போல கருதலை அப்படின்னா தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படின்னா பிற உயிர்களுக்கு துன்பம் நேருது அப்படின்னா அது தன்னுடைய துன்பம் போல் நம்ம வந்துட்டு நினைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பெற்றிருக்கிற அறிவால் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் பார்க்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. ஸோ எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்சலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. நம்ம மனசே நம்மளுக்கு ஏற்றுக்காத ஒரு விஷயத்தை போயிட்டு நம்ம இன்னொருத்தருக்கு வந்து இந்த ஒரு அநீதியை நம்ம வந்து செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லாமை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும், அதுவே அறநூல்களில் கூடப்படும் அறங்களுள் சிறந்தது. நம்மக்கிட்ட இருக்கிறத பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். ஓகே, ஒருத்தர் உயிர் போகிற ஒரு நிலைமையில் இருக்காங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம அதை கொடுத்து அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுல எந்த ஒரு தவறும் இல்லை இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு அறநூல்களில் கூறுற அறங்களுள் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவர் போற்றுளுள் எல்லாம் தலை. பெரியாரை பிழையாமைங்கிறதுல இதில் கொடுத்துருக்காங்க 2 குறள். ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுளுள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளில் சிறந்த வழியாகும். இப்போ ஒரு ஆற்றல் உடையவர்களை வந்துட்டு இகழ்ந்து பேசக்கூடாது, அவர்களை கிண்டல் பண்ணுறது கேலி செய்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதுவே வந்துட்டு நம்ம கிண்டல் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாலே அது வந்து நம்ம தீங்கிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும் தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளில் சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாங்க. எரியால் சுடப்படினும் ஒய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால் சுடப்பட்டவர்கள் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் தப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தீயால் சுடப்பட்டவர்கள் கூட பிழைச்சிக்கலாமா. தீயால் ஒரு காயம் ஏற்படுது, அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அவங்க பிழைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரியவங்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் வந்துட்டு எப்போவுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும். ஓகே, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது தான் ஈகை. ஓகே, பணக்காரங்களுக்கு உதவி செய்கிறது வந்துட்டு ஈகையாக ஆகாது, அது ஒரு பயனை எதிர்பார்த்து செய்கிறது தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பிற உயிர்களின் டேஷை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். பிற உயிர்களின்
துன்பத்தை கண்டு வருந்துவது தான் அறிவின் பயன். பிற உயிர் கஷ்டப்படுது அப்படின்னா அந்த துன்பம் வந்து தன் துன்பம் போல் எண்ணி நம்ம வருந்துறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு அறிவினுடைய, நம்ம பெற்றிருக்கிற அறிவினுடைய பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஸோ அது என்னன்னே நமக்கு தெரியாமல், அது என்னன்னே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம பெற்றிருக்கிற அறிவினால் எந்த ஒரு பயனும் இல்லை. உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். ஓகே, உள்ளம் வந்துட்டு எப்பவுமே தூய்மையாக இருக்கணும். நம்ம குற்றமான ஒரு மனசோட நம்ம இருக்கக்கூடாது. ஓகே, இதோட இயல் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, அதோட இயல் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இயல் 3ல் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.